Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. அது ஃபஸ்ட் டே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கிஸ்ஸில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு குட் மார்னிங் மாஸ்டர் அப்படின்னா, அப்படியே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ரெக்ஸோனா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ பற்றி உங்களுக்கே தெரியும். குட் மார்னிங் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்கப்பா. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே என்னமோ யோசிச்சுட்டு வாங்க அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஹோட்டல் லேபிரின்த் என்ட்ரன்ஸ்னு வந்து காட்டுறாங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அப்படியே சீனில் வந்து நம்ம ஹீரோ ரொம்ப இங்கே க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அப்போ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குன்னு வந்து சொல்கிறவோ அப்படியான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்டு, ஆமாம் நம்ம சரியான வழியில் தான் போகிறோம், இதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே நிறையா டைம் வந்திருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வந்து ஹீரோயின் சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோகிட்ட இங்கே வந்து 91 ஃப்ளோர் வரைக்கும் வந்து ஹையஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரெக்ஸன் வந்துட்டு ஆமாம் நம்ம இந்த வழியாக தான் போகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேபிரின்த்தில் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. இதுதான் குவார்டர் லேபிரின்த்தோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் கூப்பிட்றதுல உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்துலேருந்து நான் மாற்றிக்கிறேன். லேபிரின்த்துக்குள்ளே என்ட்ரானோன்னே நானும் ஏதோ பார்த்தீங்கன்னா பெரிய மான்ஸ்டர்னு பார்த்தா ஒரு காப்ளின் தான் வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு இன்றைக்கி அந்த மான்ஸ்டருக்கு எங்கள் கையால் தான் சாவுன்னு போய் ஓடி போய் ஒரு அடி அடிக்கிறாங்க. அது அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி வெட்ட வரலாம்னு அப்படியே வெட்ட வருது பார்த்து அதை அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சிரும் போல் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. டம்மி பாபாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷரை வந்து போட்டு தெளித்தான். அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகிட்டாங்க. சரி வேண்டாம் போய் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி டெலிபோர்ட் யூஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து போயிடுறான். நான் வந்து ஃபார்மிங் பண்ணலான்னு பார்க்குறேன், அதனால் போய் கடையில் போய் சீடு வாங்கிட்டு வரலான்னு சொல்கிறான். சரி ஃபார்மிங் தானே பண்ண போகிறேன் வா 2 பேரும் போய் சீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு வந்து போகிறாங்க சீடு வாங்குறது. வெல்கம் உள்ளே வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீடு வேணும் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்க வந்து அப்படியே போகிறாங்க. ரெக்ஸோனா உனக்கு வந்து இந்த ஃபார்மிங் டூல் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான். இது வாங்குறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து மணி தான் வேஸ்ட் ஆகும், அதனால் வந்து நம்ம ஹீரோயின் வந்து வேண்டான்றா. அப்படியே வந்துன்னா அந்த ஷாப் ஓனர் வந்து சீடு கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஷாப் ஓனர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னமோ டிஸ்கஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம செல்லக்கூட்டு பார்த்திங்கன்னா வெறுங்கையால் வேலை செஞ்சால் ரொம்ப வலிக்கும், அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இது வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த சர்ப்ரைஸாக வந்து அந்த டூலை வந்து வாங்கிடுறான். அப்படியே ரெக்ஸோனா வந்து ஹீரோ கிட்ட நம்ம வந்து காய்கறிலாம் வளர்த்து சேல் பண்ணோம்னா அது மூலமாக வந்து நம்மளால் வந்து நிறையா வந்து காசு வந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறார். சரின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப் பண்ணி வைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லிடுறான். வேலையை வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து கார்டனிங் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும் பார்த்திங்கன்னா 2 பேரும் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க. வேலை முடிஞ்சு சாயந்தரம் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வாங்க வந்து நீ வந்து விதை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறேன். அப்படியே வந்து 2 பேரும் விதை நட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெக்ஸோனா விதை நட ஹீரோ தண்ணி தொளிக்க பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூத்தாக போகுது. அப்படியே பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக வந்து உட்காந்துட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா 2 பேரும் அந்த கார்டனோட அழகை பார்த்திங்கன்னா அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டாங்கல்ல. ரெக்ஸோனா வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து ஒரு டப்பு வேணும்னு கேட்க சரி நான் போய் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கடைக்கு போகிறான். ஹீரோ அப்படியே ஷாப்புக்கு வந்துட்டு இங்கிட்ட வந்து ஏதாவது டப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி இந்த டப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோகிட்ட வந்து கேட்டான். நம்ம ஹீரோ அதை பார்த்தினா பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் ஒரு பெரிய டப்பு இருக்கும், ஆமாம் இந்த அதை வந்து சேலை நீங்கள் விற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, யாராவது வந்து இந்த மாதிரி வந்து டப்பு கேட்டால் மட்டும் நாங்கள் வந்து பெருசாக வந்து செஞ்சு தருவோன்னு அந்த ஷாப் ஓனர் நம்ம ஹீரோட சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பெரிய டப்புன்னு ஒன்று கட் பண்ணி பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போயிடுச்சு. அப்படியே ஷாப் ஓனர் கேட்டு அதோட ரேட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டரும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வாஷ் பண்ணுறத காட்டுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக வந்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 3rd floor வந்திருக்காங்க பாஸ் ஃபைட்டுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மாஸ்டர்லாம் போட்டு தள்ளுற பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பொருள் மாதிரி வந்து கிடைக்குது ஃப்ளார்னு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சமையல் மாஸ்டராகவே மாறிட்டான். ஹீரோ குடிச்சு பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்ட்டு ஆமாம் இது என்னச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து கேட்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு அதை கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு அப்படியே ஒரு க்யூட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள். ரியாக்ஷன் எப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டேட்டிமேட்டை பிடிச்சிங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லேப்ரின்த்தில் வந்து ஒரு புல் மான்ஸ்டர் வந்து 2 பேர் சண்டை ஓடுறதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த மான்ஸ்டருக்கு எங்காயில் தாண்டா சாவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வந்து டிஃபீட் பண்ணிட்டான் ஹீரோ. அப்படியே 2 பேர் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்காங்க. அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பிளான்னு சும்மா பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே லேப்ரின்த்துக்கு வந்து வந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லேப்ரின்த்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமாக வந்து கத்துது. ரெக்ஸோனா நீ போய் முதல்ல அட்டாக் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ சொல்ல ரெக்ஸோனா அப்படியே வேகமாக ஓடி போய் அந்த மான்ஸ்டருக்கு வந்து ஒரு அடி அடிச்சிட்றா. அப்படியே அடிச்சோன்னே இந்த மான்ஸ்டரை போய் டிஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஓட மந்திரவாதி மான்ஸ்டர் இருக்கும் போல் மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணிடுச்சு. இந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ரொம்ப வந்து குறைச்சேடை போட்டும் போல் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போய் ரெக்ஸோனாவை பார்க்க இல்லை முதல்ல வந்து ரெக்ஸோனாக்கு அடிபட்டிருக்கு முதல்ல அவளை பார்த்துட்டு தான் இந்த மான்ஸ்டர் வந்து பார்க்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெக்கவரி யூஸ் பண்ணி அதுலேருந்து எப்படியும் அந்த தப்பிச்சுட்டு ஓடியாரான். அப்படியே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீல் பண்ண ஹீரோயினுக்கு அப்படியே மாஸ்டர்னு சொல்லி நம்ம பார்க்குறான். அப்படியே அந்த கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஹீல் பண்ணுறதா மொதல் வேலையை பார்த்து ஹீல் பண்ணிவிட்டு அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறான். இதுக்கு மேலே நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை போயிட்டு வந்து ஒரு அடி அடிக்கிறேன். அப்புறம் எப்படியோ ரொம்ப நேரம் போராடி பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை வந்து 2 பேரும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. ரெக்ஸோனா உனக்கு அடி எதுவுமே படலையன்னு ஹீரோ கேட்க இல்லை மாஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப நிறைய டைம் வந்து ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்ட்டு சரி இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்டை வந்து டப்பே வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. டப்பு கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஹீரோ பார்த்தீங்கன்னா வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து ஃபில் பண்ணுறான். அப்படியே ஃபயர் மேஜிக்கையும் யூஸ் பண்ணி ஹீட் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து வர ஸ்மோக் மாதிரி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சு பயங்கரமாக வேலையெல்லாம் பயங்கரமாக ஃபயரை ஈரெல்லாம் போட்டு இன்றைக்கி என்னானாலும் சரி இதை முடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோயின் வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிக்க வரையான்னு வந்து கேட்குறான். எதுக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே மிரச்சி போய் பார்க்க ஹீரோ வந்துட்டு சொல்கிறான் இல்லை வந்து ரொம்ப நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து கோல்ட் ஆயிரும் அதனால தான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டா. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சின்ன கட்சினா போகிற அப்படியே பார்த்துங்க டக்குன்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி பார்த்தீங்கன்னா கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க லிப் டு லிப்பு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு உங்களோட லிப்ஸை தான் வந்து நான் க்ளீன் பண்ணேன்னு சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சந்திக்கிறது உங்களோட விடைபெறுகிறேன். நான் உங்களோட அனிமே வாய்ஸ்.